குமாரன் பரிசுத்த ஆவியின் திரியேக நாமம் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமேன். இந்த காலை நேர சிந்தனைக்காக யோசுவா புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 21ஆம் அதிகாரம். உங்கள் சொற்படியே ஆகட்டும் என்று சொல்லி அவர்களை அனுப்பிவிட்டான். அவர்கள் போய்விட்டார்கள். பின்பு சிகப்பு நூல் கயிற்றை ஜன்னலிலே கட்டி வைத்து அவர்கள் மலைநாடு போய் சேர்ந்து தேடுகிறவர்கள் திரும்பி வருமட்டும் 3 நாட்கள் அங்கே தரித்திருந்தார்கள். தேடுகிறவர்கள் வழியெல்லாம் அவர்களை தேடியும் காணாமல் போனார்கள். அன்பின் இறை மக்களே, இந்த காலை நேரத்திலே தேடியும் காணாமல் போனார்கள். யார்? கர்த்தருடைய பிள்ளைகளை தேடி தொந்தரவு செய்கின்றவர்கள், இடையூறு செய்கிறவர்கள். இன்றைக்கு ஆசாரிகள் என்று அழைக்கப்படக்கூடிய கர்த்தருடைய ஊழியர்களுக்கு விரோதமாக பல இடையூறுகள், அது ஆன்மீகத்திலும் சரி உலக பிரகாரமான காரியங்களிலும் சரி பல இன்னல்களை கொடுத்து வருகிறார்கள். இங்கே சிகப்பு நூல் கயிற்றை அடையாளமாக அவர்கள் கொடுத்து பாதுகாப்பாக அவர்களுக்கு வைத்த தேவன் அவர்கள் போய் தீரும் மட்டும் ஒருவரும் அவர்களை தேடி கண்டுபிடிக்க முடியவில்லை. யாரை தேட வேண்டும் என்று வந்தார்களோ அவர்களை தேட முடியவில்லை. ஏனென்றால் கடவுள் அன்றைக்கு யோசேப்புக்கு அந்த யோசேப்பையும் குழந்தையும் பாதுகாக்கும்படி சொப்பனத்திலே தூதர்கள் மூலமாக வெளிப்படுத்தினதைப் போல பிள்ளையாண்டானுடைய உயிரை வாங்க தேடுகிறார்கள், நீ வந்த வழியை செல்லாதே வேறு வழியிலே செல்லு என்று சொல்லி யோசேப்புக்கு வழியை மாற்றி காட்டிய ஆண்டவராகிய கடவுள் அதே இந்த நேரத்தில் யோசுவாவின் மூலமாக அனுப்பப்பட்ட தம்முடைய பிள்ளைகளை, அந்த தேசத்துக்காக அனுப்பப்பட்ட பிள்ளைகளை அவர்கள் தேடியும் காணாதிருந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்றைக்கும் கூட அன்பான இறை மக்களே, கடவுள் நாம் பயன்படுத்துகிற ஒவ்வொரு காரியங்களிலும் செயல்களிலும் அடிப்படையான ஒரு திறன்களை வெளிப்படுத்தியிருக்கிறார். எண்ணற்ற வாய்ப்புகளை நமக்கு கொடுத்திருக்கிறார். திறமைகள், ஆற்றல், ஞானம், அறிவு, பணம், ஆரோக்கியம் போன்ற அனைத்து வரங்களையும் நாம் பெற்றுள்ளோம். இந்த வரங்களை கொண்டு நாம் மற்றவர்களுக்கு சேவை செய்யும் பொழுது அது தேவனுக்கு ஊழியம் செய்யும் வாய்ப்பாக இருக்கிறது. நாம் பெற்ற அனைத்தையும் ஆசீர்வாதங்களை கணக்கிடும்போது கர்த்தரால் நமக்கு கொடுக்கப்பட்ட அளவற்ற ஈவுகளை கண்டு நாம் ஆச்சரியப்படுவோம். மற்றவர்களுடன் நம்மை ஒப்பிட்டு அளவற்ற ஈவுகளை கண்டு ஆச்சரியப்படுத்துவோம். மற்றவர்களுடன் நம்மை ஒப்பிட்டு பார்ப்பதற்கு பதிலாக நம்மிடம் ஒப்படைக்கப்பட்ட அனைத்தையும் சிறப்பாக செய்ய அழைக்கப்படுவோம். கடவுள் நமக்கு கொடுத்திருக்கும் ஆசீர்வாதங்களை எவ்வாறு நாம் பயன்படுத்துகிறோம், பாதுகாக்கப்படுகிறோம். கர்த்தரை நோக்கி ஜெபிக்கலாம். அன்புள்ள இயேசு சுவாமி, உம்மை துதிக்கிறோம், தோத்தரிக்கிறோம். இந்த தவச காலங்களின் நாட்களிலே இந்த உபாகம் புத்தகத்தை நாங்கள் சிந்தித்து வருகிறோம். கர்த்தாவே, அதை முடித்து யோசுவாவின் நூலுக்குள்ளாக நாங்கள் வந்திருக்கிறோம். இந்த யோசுவாவை கொண்டு நீ செய்த மகா பெரிய காரியங்கள் ஆண்டவரே, அது எப்படிப்பட்ட நிலையிலும் உம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்கக்கூடியது. இந்த நாளில் உலகத்திலும் கூட நாங்களும் பல நிலைகளால் துரத்தப்பட்டு கொண்டு இருக்கிறோம், பயமுறுத்தப்பட்டு கொண்டு இருக்கிறோம். ஆண்டவரை அசிங்கப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டு கொள்ளும். ஆனால் கர்த்தர் எங்களுக்கு நல்லவராக இருந்து பெரிய காரியங்களை செய்யும்படி, உடைய பாதுகாப்பை நல்லும்படி, எங்களுக்கு விரோதமாக தேடி வந்தவர்கள், எழும்புகிறவர்கள், தீய ஆலோசனை செய்ய நினைத்தவர்கள், அவர்களுடைய யோசனைகளெல்லாம் அற்றுப்போகட்டும் இயேசு நாமத்தினால. அவர்களுடைய துன்மார்க்கமான காரியங்களெல்லாம் செயலிழந்து போகட்டும் இயேசு நாமத்தினால. தொடர்ந்து காத்துக்கொள்ளும் வழி நடத்தும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். தந்தையாகிய கடவுளின் அன்பும் மைந்தராகிய இயேசுனுடைய அருளும் பரிசுத்த ஆவியினுடைய நல்ல உரம் பாதுகாப்பும் உங்கள் அனைவரோடு கூட இருந்து ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமேன்.